நிறைய பேர் படம் பார்த்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வில்லன் வந்து அந்த ரேஸ் அது வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல்லான சீன் பார்த்தோன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட நம்ம சிஜின்னு தெரிஞ்சினாலே அது வந்து டோட்டலாகவே அந்த சீனே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே எப்போ மீட் பண்ண கூட ஏஜஸ் ப்ரொடியூசராக அகரும் சார் வந்து சார் என்ன ஆச்சு சார் ரேட்ஸ் நல்லா வருதா. ஸோ அவருக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு அவ்வளோ டீட்டெயிலாக ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸில் பண்ணது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதில் வந்து இது ஐ கேன் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஓகே, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அதுதான் எங்களோட பெரிய சேலஞ்ச். நிறைய பேருக்கு தெரியல அது சிஜியில் கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி. பட் அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ். ஸோ அந்த இதுக்கு வந்து நாங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ்னால் அது எப்படி பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த அனிமேஷன் மூமெண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் we did a lot of R&D லைக் ரிசர்ச் பண்ணி அதோட ஃபரில் வந்து எல்லாமே டீட்டெயில் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி ஸோ அவுட்புட் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலாக படத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் திருப்பி நான் சொல்கிறது வந்து ஸோ இட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாம் பிளெண்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் அந்த சக்ஸஸ்க்கு வந்து நான் எங்களோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரோல் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன். டைரக்டர் கேவி ஆனந்த் சாருக்கு, ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் சைடு, அப்புறமா சப்போர்ட் கொடுத்தேன் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் லைக் சவுந்தர் சார், ஆண்டனி சார், அப்புறமா ராஜவன் சார், பானு, அதுக்கப்புறமா முக்கியமாக சூர்யா சார். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. மாலை வணக்கம். இவங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் வந்து எப்படி இந்த படத்தில் வேறு வேறு லேயர்ஸ் வச்சு 2 சூர்யாவை காட்டினது அப்படின்றத பற்றி சொன்னார். படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கதையும் வேறு வேறு லேயர்ஸ் கொண்டது. இது ஒரு எளிமையான சிம்பிளான ஒரு கதை அல்ல. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு வித்தியாசத்தையும் வெளியில் கொண்டு வரணும். அது தவிர பின்னணியில் விஞ்ஞானபூர்வமான ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அப்புறம் பேபி டிசைனிங், மற்றபடி வேர்ல்டு கேம்ஸில் விளையாட்டு வீரர்கள் அவங்கள பற்றி விடும்ப நிறைய விஷயங்களை பற்றி இந்த படத்தில் சொல்ல பார்க்கும்போது எல்லாத்த பற்றியும் ஆத்தென்டிக்கான ஒரு விவரங்கள் கொடுக்கணும். எதுவும் கற்பனையான முறையில் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது படம் பார்க்க வந்திருந்தாங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு போயிடக்கூடாதுன்றது ரொம்ப உன்னிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லுவார். ஸோ எல்லாமே ரிசர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணினது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத எவ்வளோ தூரம் எளிமையாக சுலபமாக கதையோடு ஒட்டி கொடுக்க முடியுமோ அது செய்யறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. இது ஒரு ரொம்ப உங்களோட ரிவ்யூஸ்க்கு மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் கூட்டின கூட்டங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் நன்றி. ரொம்ப அன்னைக்கு படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு நிறைய படம் பார்த்த நிறைய பேர் நிறைய தேட்டர்ஸ் 2-3 தேட்டர்ஸ் போய் பார்த்தோம். நிறைய பேர் ஃபோனும் பண்ணாங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதாவது அவங்களால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஒரு சூர்யாவை 2 சூர்யாவை ஒரு இந்த அளவுக்கு ரெஸ்ட் பார்க்க முடிஞ்சது. எனக்கு நிறைய பேர் வந்து இன்டர்வல் முடிஞ்சு கிளாப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து யாரும் ஒரு முதல் தடவை பார்க்குறப்போ இந்த அளவுக்கு இப்படிலாம் போகும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரஷ்யா இப்போ இன்னொரு விஷயம் என்ன, அந்த நம்ம உக்ரைனியான்னு ஒரு நாடு, ஒரு ஃபிக்ஷியஸ் கண்ட்ரி, அது மாதிரி ஒரு நாடு இல்லை. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து சில விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ 1991 யுஎஸ்எஸ்ஆர் ஒரு பல கண்ட்ரியில் பிரிஞ்சுது, ஒரு 15 கண்ட்ரியாக பிரிஞ்சுது. அதில் ஒரு கண்ட்ரி உக்ரைனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக எடுத்து பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணுறப்போ 92 வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒலிம்பிக்ஸ் கேம்ஸில் யூனிஃபைட் டீம் சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது உண்மை, அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். பட் நாட் மென்ஷனிங் இஸ் ஒலிம்பிக்ஸ் கேம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பல வருஷமாக இருக்க ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் அஜய் மக்கான் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஒரு 6 இந்தியன் பிளேயர்ஸ் காமன்வெல்த் கேம்ஸில் வந்து இது மாதிரி
ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டோட்டலாக பேன் பண்ணி அவங்ககிட்ட இந்த மெடல்லாம் பிடுங்கி அதுக்கு கோச் பண்ண உக்ரைன் கோச்சை கூட டிஸ்மிஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க. ஸோ இது நடந்தது இப்போ போன வருஷம் நடந்த விஷயம். அது தவிர வந்து இப்போ நடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸில் கூட ஒரு 100 பேர் லண்டன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க பிளட் டெஸ்ட்டில் யூரின் டெஸ்ட்டில் இதனோட அடையாளங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு பிரித்து அனுப்பிச்சாங்க. யூனோ அபவுட் அமெரிக்கன் சைக்கிளிஸ்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர் இப்போ தான் இறந்தார். அவர் வந்து ஒரு வேர்ல்டில் வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணவர், சைக்கிளிங்கில் ஒரு பெரிய இதெல்லாம் பெரிய ரெக்கார்ட் பண்ணவர். அவரோட விஷயம் வந்து அவர் வந்து த்ரூ அவுட் இதை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு பெரிய கேஸ் போய் அவர் ஆல்ரெடி வாங்கின ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அவரோட மெடல்ஸ் எல்லாம் பிடுங்கி இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2 months முன்னாடி அவர் இறந்தார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களான இந்த மாதிரி இந்த ஸ்டெராய்டு யூஸ் மட்டும் ஒன்று வந்து ஸ்டெராய்டு யூஸ் தெரிஞ்சே யூஸ் பண்ணுறது. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனியில் ரொம்ப பல விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி. இந்த எந்த ஒரு விஷயம்னா சில பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இதை சாப்பிட இந்த ஸ்டெராய்டை போட்டுட்டோம்னா மெடல் வரும். கண்டிப்பாக ஒரு 30-35 வயசுல 40 வயசுல கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், நர்வஸ் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக தெரிஞ்சே சாப்பிட்ருக்காங்க. நான் எந்த கண்ட்ரின்னு சொல்ல வரல, பொதுவாக இந்த மாதிரி அந்த பிளேயர்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் த மணி அவங்களுக்கு நல்ல காசு கொடுத்தாங்க, நல்ல கார் கொடுத்தாங்க, ஃபிளாட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்றது ஒரு படத்தில் வந்து ஜெனடிக்ஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ அது வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு டிடெக்டிவ் நாவலில் வர மாதிரி ஒரு படிக்கு அப்புறம் இன்னொரு படி அப்படி போகும்போது அது வந்தது. அந்த மாதிரி ஒரு அதை தவிர வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறதை தவிர இந்த மாதிரி ஸ்டெராய்டுன்ற விஷயம் இப்போ நம்ம பாடி பில்டிங் ரெஸ்ட்லெஸ்லாம் இருக்காங்க, ஒரு ரெஸ்லிங் பண்ணுறாங்க. ரெஸ்லிங் தவிர இந்த பாடி பில்டிங் சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஒரு ஃபுல்லாக ஆர்ம்ஸ்லாம் இருக்கும், ஃபுல் ஆயில் தடவிட்டு மிஸ்டர் தமிழ்நாடு அது மாதிரிலாம் ஒரு சின்ன ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான ஷாக்கிங்கான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த குதிரைக்கு போடுற ரேஸில் போகிற குதிரைக்கு போகிற ஹார்மோன் ஊசி எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. அது வந்து வெட்டினரி டாக்டர் தான் கொடுப்பாரு. வெட்டினரி டாக்டர் கொடுத்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் வாங்க முடியும். ஆனால் அந்த மாதிரி ஊசியெல்லாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய ஜிம்லலாம் போய் நிறைய பேசிட்டு அவங்ககிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வருஷத்துல பார்த்தா எல்லாருமே பார்ப்பாங்க, அசந்துருவாங்க, இவங்க எப்படி பாடி வந்தது எப்படி இது வந்து பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் அவன் திடீர்னு வரவே மாட்டேன், எங்கே இருக்காருன்னு தெரியாது. உள்ளே போய் பார்த்தா எங்கள் ஊரில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு கிட்னி மாற்றணும் அப்படி இப்படின்னு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவாங்க. இந்த மாதிரியும் நிறைய யூஸ் இருக்கு. அதை தவிர ஒரு பெரிய பிராண்டெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். அதாவது இந்த ஃபுட்லாம் இருக்குதுங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். அவங்களாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறவங்க. அதுக்கெல்லாம் ஒரு பக்காவான ஒரு பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க், ரியலி ஹெல்த்தி ட்ரிங்காக இருக்கும். பட் சின்ன ஒரு கம்பெனி பேர் அந்த டப்பா பார்த்தீங்கன்னா எங்கே தயாரிக்கிறாங்க என்னென்ன பேர் இருக்காது. இதை சாப்பிட்டீங்கன்னா அவங்க குழந்தை மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் வாங்குவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ரொம்ப பெரிய லெவலில் இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பால்ன்ற ஒரு விஷயத்த இருக்கும். அதாவது நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2008 குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாலில் சைனாவில் குழந்தைங்க கொடுக்குற பாலில் வந்து மெலாமைன்றது இது மேலே வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. இது மேலே ஒரு ஃபேட். அந்த பாலில் வந்து ஒரு பாலோட தரத்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க ஃபேட் கண்டென்ட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு நல்ல பாலாக இல்லைன்னு சொல்லி ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை வச்சு. அது வந்து ஒரு பெரிய கம்பெனி சைனாவில் ஒரு பாலில் வந்து மெலாமைனை கலந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணி ஒரு 2008 ஒரு நிறைய பேர் 3 லட்சம் குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க. பல குழந்தைங்க நூற்றுக்கணக்கான குழந்தைங்க செத்தாங்க, இறந்தாங்க. இது ஒரு பெரிய கேஸ் ஆகி ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட்ல அந்த இறங்கி எல்லாம் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து 2008 அதை பேன் பண்ணி வச்சிருக்கு. சைனால இருந்து எந்த சாக்லேட்டோ மில்க் ப்ராடக்ட்ஸோ இந்திய வரைக்கும் மில்க் சாக்லேட்ஸ் மில்க் பவுடர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்கோம். அகைன் FCCA தான் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பாலுன்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு மாடு என்ன சாப்பிடுது இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சில தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களாம் சில பொருள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த கொஞ்ச நாளில். அப்புறம் மற்ற சில விஷயங்கள் சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா உடனே குழந்தைக்கும் அது ஒரு பாலுன்றது வந்து என்ன ஒரு மாடு சாப்பிடுது அது அப்படியே உடனே முழு சத்துல வெளியே வருது. இப்போ ஒரு மாடுக்கு வந்து நீங்கள் அதுக்கு
ஒரு இந்த மாட்டு தீவனத்துல வந்து நிறைய பால் கொடுக்கும். 10 லிட்டர் பால் கறக்கிற மாடை நீ 50 லிட்டர் பால் கறக்கிறதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ஊட்டச்சத்துன்றதுலாம் இப்போ நிறைய ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் ஆகுது, நிறைய வந்துட்டு இருக்கு. இப்படிலாம் கொடுக்கும்போது அது அப்படியே வெளியில வரப்போ அது வந்து ஒரு ஊட்டச்சத்து தான். இது மாதிரி வெளியில வரப்போ பல பாதிப்புகள், இது வந்து நீங்க சும்மா நெட்ல போட்டு பார்த்தா தெரியும், நிறைய பாதிப்புகள் இருக்கு. இதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 மாசத்துல இதுவாயிடுறாங்க, பெண் குழந்தைகள்லாம் வந்து மெச்சூர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல இருக்கு, சில நல்லபடியா நல்ல விஷயமும் இருக்கு. இல்லை இன்ஸ்பயர் ஆன விஷயம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது உங்களோட மாதிரி பத்திரிகைகள் இந்த உங்களோட நியூஸ் பேப்பர்ல படிச்சு தான் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த கதையில வர ஒரு சில விஷயங்கள். அப்புறம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசியில வர வசனங்கள்ல வந்து ஒரு விஷயம் வரும், 10 பேர் பிறந்தது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இது என்ன இந்த ஸ்பெர்மாலியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது இல்லை, ஒரு ஜெனடிக்ஸ்ன்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா நான் தான் படுத்துறேன். ஒரு ஜெனடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு இது நத்திங் டு டூ வித் ஸ்பெர்ம்ஸ். இது வந்து ஒரு ஒரு டிஎன்ஏ சொல்லுவாங்க. அது வந்து டிஎன்ஏ நம்ம எச்சில்ல கூட இருக்கு. யாராவது ஒரு காஃபி குடிச்சிட்டு கப்பை வச்சாங்கன்னா அதுல இருக்க ஒரு டிஎன்ஏ வச்சு கூட நம்ம ஒரு ஜீன் எடுக்கலாம் அதுல இருந்து. இப்போ ஒரு மற்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பல சயின்ஸ்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்ல ஒரு ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. நோபல் பிரைஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நீங்க ஃபியூச்சர்ல பெரிய அளவில் வளர போற ஒரு சயின்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு இந்த பேபி டிசைனிங்ன்றப்போ அது எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம். ஒரு தக்காளியும் லெமனை சேர்த்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வருது. இது மாதிரி ஃப்ரூட்ஸ்ல அனிமல்ஸ்ல இந்த மாதிரி நிறைய கலப்பெல்லாம் நிறைய நடந்திருக்கு. மனிதனே நடந்திருக்கு. முக்கியமான எந்த மாதிரி இடத்துல அது நுழையன்னா, ஒரு ஃபேமிலி ஃபுல்லா டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு தலைமுறையா டயபெட்டிஸ் வருதுன்னா, அப்போ அடுத்த ஒரு தலைமுறை வர குழந்தைக்கு டயபெட்டிஸ் வரக்கூடாது. நீங்க வந்து போனீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், எனக்கு வந்து குழந்தை வெள்ளையா இருக்கணும், எனக்கு ஹைட் 6 அடி இருக்கணும், இதுக்கு டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. இதை டிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க அதுக்கேற்ற ஜீனை அவங்க பேங்க்ல வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஜீனை பல பேர்கிட்ட இருந்து அந்த ஜீனை மட்டும் எடுத்து இந்த கருவில வச்சு நீங்க ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்காது, அந்த தலைமையில அது ஹைட் ஒரு 2 இன்ச் அதிகமா இருக்கும். இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. இது வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அனிமல்ஸ்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனை வச்சு பண்றதுக்கு தடை இருக்கு, உலகம் ஃபுல்லா தடை இருக்கு. ஆனா அங்கங்க லேப்ல மறைமுகமா பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தா, இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன படத்துல சொல்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு எழுத்து போக்குல எழுந்த விஷயம் இல்லை, உலகத்துல நடக்கிற விஷயம் தான். இதை வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த கதை ஓட்டத்துல சொல்ல முடியும் பார்த்து நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து பல பத்திரிகைகளும் பாராட்டியிருக்காங்க. பொதுவாக வந்து சாதாரண மக்கள் ஒரு பெண்கள்லாம் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இந்த பால் ஒரு சாப்பிடலாமாலாம் கேட்கும்போது நான் 2 நாளா சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட இதை வந்து ஹாரிஸோட ஒய்ஃப் சும்மா ஃபோன் பண்ணிட்டு எனக்கு காலையில இருந்து யூஸ்வலாக நான் சாப்பிடுவேன், எனக்கு இது சாப்பிட்றதுக்கு இப்போ பயமா இருக்கு அது மாதிரி ஒரு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ். இது நான் டாக்டர்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம வந்து டெய்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி கடையில காசு ஒரு எக்ஸ்பைரி டேட் கூட நம்ம யூஸ்வலா பாக்குறது இல்லை, இருக்கா இல்லையான்ட்டு. இது வந்து நாங்க எந்த இடத்துலயும் அட்வைஸ் பண்ணல படத்துல, இப்படி நடந்துக்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்ல, இருக்கிற பிரச்சனைகளை படத்துல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அது அவங்கவுங்க புரிதலுக்கு விட்டுருக்கோம். நீங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படம் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு நிறைய ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. யூஸ்வலான ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு தேட்டர்லேருந்து ஒரு தேட்டர் ஓனர் ஃபோன் பண்ணாரு. யூஸ்வலா ஒரு 2 இயர்ஸ்ல எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு பெண்கள் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது தான் நான் ஏஜஸ்ல எல்லாம் உங்களோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து ஒரு எங்கேயாவது நீங்க கொட்டு இருந்தாலும் கண்டிப்பா அந்த கொட்டுகளை தான் நான் வாங்கிக்கணும். பட் ஒரு விஷயம் தான், நான் ஏதோ ஒரு தப்பான படம் எடுக்கவோ ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 கமர்ஷியல் ஒரு மசாலாக்காகவே ஒரு படம் எடுக்கவோ இல்லை ஒரு செக்ஸ் படம் எடுக்கவோ ட்ரை பண்ணல. ஒரு நல்ல விஷயங்களை சொல்லதான் நான் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு நன்றி.